புதுச்சேரியில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கும் விழாவில் காவலர்கள் மயக்கமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, வணக்கம். விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக புதுச்சேரி மாநில காவல்துறைக்கு ஜனாதிபதியின் வண்ண விருதுகள் வழங்கும் விழா கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு அந்த ஜனாதிபதி விருதை டிஜிபி சாலினி சிங்கிடம் வழங்கினார். விழாவை முன்னிட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதற்காக அவர்கள் காலை 6 மணிக்கு வரவழைக்கப்பட்டனர். இது தொடர்ந்து விழா முடியும் வரை, அதாவது காலை 10 மணி வரை அவர்கள் வெயிலில் நிற்க வைக்கப்பட்டனர். விழா மேடையில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டு இருந்த போது வெயிலில் நிற்க வைக்கப்பட்ட சுமார் 15க்கும் மேற்பட்ட காவலர்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் காவலர்கள் திடீரென்று வெயிலில் கொடுமை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தனர். இதனால் விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மற்ற போலீசார்கள் போலீஸ் மையத்துக்கு வந்து மயங்கி விழுந்த காவலர்களை முதல் உதவிக்கு அழைத்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் விழாவில் ஒரு சலசலப்பும் ஒரு பரபரப்பும் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.